வணக்கம். இந்த வீடியோவில் ஆன்லைனில் வாங்குற மாதிரி ட்ராயர் ஆர்கனைசர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு நீல வாக்கில் தான் வேணும், அதனால் அந்த மூடியும் நம்ம சேர்த்து தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நம்ம உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். அதனால் அந்த மூடியும் நமக்கு சேர்த்து வச்சா தான் அந்த ஷூக்கு கரெக்டாக நமக்கு இதாகும். அப்போ தான் அந்த ஸ்பேஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அந்த பெட்டி பத்தாது. உங்கள்கிட்ட நீளமான பெட்டி இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். என்கிட்ட சின்ன பாக்ஸ் இருந்ததுனால நான் அந்த மூடியும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மூடியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நமக்கு அது கூட நான் இன்னொரு கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த 4 மூடிக்குமே நான் வந்து கார்ட்போர்டை வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த க்ளோஸ் பண்ணுற இதெல்லாம் நான் கார்ட்போர்டை வச்சு ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளேயும் நடுவில் ஒரு கார்ட்போர்டை வச்சு ஒட்டியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்னர்லாம் நம்ம ஒட்டிடலாம். அதுக்கு இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி 4 கார்னரையும் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஒரு நீளமான பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அதை வந்து நம்ம கலர் பேப்பர் வச்சு அழகாக கவர் பண்ணிடலாம். உள்ளேயும் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன், வெளியும் ஒட்டியிருக்கேன். பின்னாடி வர்றதுக்கு நான் கலர் பேப்பர் ஒட்டலாம். இப்போ அழகாக ஒரு நீளமான பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் 2 எடுத்திருக்கேன். கெட்டியாக வேணுன்றக்காக 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இது நல்லா நடுவில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கேப்பே வராத மாதிரி நல்ல கார்ட்போர்டை வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கணும். இப்போ அதை 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு மாஸ்கிங் டேப் கவர் பண்ணியிருக்கேன். அதை வந்து கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் பீஸ் 2 எடுத்துடலாம். நம்ம எங்கே அந்த கார்ட்போர்டை ஒட்ட போகிறோமோ அதுக்கு கரெக்டாக அது கொஞ்சம் கீழே இந்த சின்ன கார்ட்போர்டை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறோம். அது ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ நான் வந்து ஃபெவிபாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ அதுக்கு மேலே நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம அந்த சின்ன கார்ட்போர்டு ஒட்டுறதுனால அது ஃபுல்லாகவும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம், ஓரத்துலேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அது அந்த க்ளோஸ் பண்ணுற இடம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்க டாப்பு உள்ளே வச்சு நான் ஒட்டிட்டேன். பின்னாடி செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ நான் அதே போல் இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸுமே கலர் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு அழகான ஆன்லைன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸ் கரெக்டாக அதுக்குள்ளே ஃபிட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய சைஸ் ஷூ பாக்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா கரெக்டாக அழகாக இருந்திருக்கும். என்கிட்ட இல்லை, நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் எடுக்கும்போது அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகி பார்க்குறக்கு ஒரு அழகான ட்ரா செட் மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கும். இது வந்து விழுந்துரும் நம்ம பயப்பட வேணாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ஓரளவுக்கு வெயிட்டை தாங்கும். இப்போ இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ், பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும்போது பார்க்கவே நீட்டாக அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டு தாங்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷூ பாக்ஸுக்கு பதிலாக. இப்போ இந்த மாதிரி பேஸ்கெட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுலேயும் நம்ம வந்து திங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயும் நான் திங்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன். இதுவும் ஒரு ட்ரா செட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு. கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக அந்த ட்ரா செட் மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே நல்லா ஃபிட் ஆகிருந்தது. இதுலேயும் நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷூ பாக்ஸுக்கு பதிலாக. ஷூ பாக்ஸுமே பெரிய சைஸாக இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அழகான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இருக்கும்.
வெளியே எதுவுமே தெரியாது. ரொம்ப அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் கூட. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.